அவருடைய கண்கள் நம்மை பார்க்கும், நம்முடைய நிலையை அறிந்து உதவி செய்யும். ஆமென் சொல்லுமே. ஆமென். மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றதை நீங்க கவனிச்சீங்களா? இந்த ஆவோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனையை நான் கண்டேன், நான் கேட்டேன். ஆகவே மோசே, நீ எனக்காக அவர்களை விடுதலையாக்க நீ போக வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்படியானால் தேவனுடைய மகிமை பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது. அவருடைய கண்கள் சுற்றி எங்கும் பார்க்கிறது. அவருடைய மகிமையின் ஆசீர்வாதம் மூன்றாவது, அவர் கண்கள் நம்மை காணும். ஆகார் என்கிற ஸ்திரீனுடைய வாழ்க்கையில அவருடைய கண்கள் அவளை கண்டது. தன்னுடைய எஜமாட்டியின் நிமித்தம் பயந்து இனி பிழைக்க முடியாது, எங்காவது ஓடி போய்விடலாம் என்று அவள் ஓடினாள். வாழ்க்கையில ஆகாரை சந்தித்த தேவன் திரும்ப நாட்சார் அண்டைக்கு இப்ப அடங்கியிரு என்று சொல்லி தேவன் அவளுக்கென்று ஒரு பிள்ளையை தந்து ஆபிரகாமின் நிமித்தம் இந்த ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மை காண்கிறது பிரியமானவர்களே. அவருடைய மகிமையின் ஆசீர்வாதம் மூன்றாவது, அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது. அவருடைய கண்கள் நம்மை காண்கிறபடியினால எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு விண்ணப்பங்களோடு அவர் சமூகத்திலே நாம் ஏறெடுக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்ம இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றும் பொழுது நம் கண்ணீரில் தோற்கையிலே வைக்கிற ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை அடையாளங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.